கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் இந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சுதரிக்கிறேன். இந்த இடத்தில் கூட இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி. இந்த நாளில் கூட இந்த ஆலோசனை என்ற வார்த்தைக்கு நேராக நான் உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். எத்தனையோ நாட்கள் நாம் கூட தேவனுடைய விலையேறிய ஆலோசனை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். தேவன் இடத்தில் ஆலோசனை பெற்று நடக்க விரும்புகிறோம். ஆனால் அந்த நாட்கள் கூட நாம் அதிகமாக தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளும்போது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் கூட நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதன்படியெல்லாம் நடக்க நாம் அதிகமாக விரும்புகிறோம். இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம்? நாம் தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க விரும்புகிறோமா? இல்லை நம்முடைய சுய புத்தியின் வழியில் ஓடி அநேக விதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களும் சந்திக்க கூடிய பாதையில் நாம் காணப்படுகிறோமா? அநேக சமயங்கள் நாம் என்ன செய்வோம்? தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளாமல் சுயமாக செயல்படுவோம். அப்படியாக செயல்படும் போது என்ன சம்பவிக்கிறது? பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் நேரிடுகிறது, தோல்விகள் நேரிடுகிறது, பயம் உண்டாகிறது, துக்கம் உண்டாகிறது, கவலை உண்டாகிறது, பாரம் உண்டாகிறது. இதற்கெல்லாம் காரணம் நாம் சொந்த வழியில் நடப்பதால் தான். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் தேவனுடைய ஆலோசனை பெற்று அதன்படி நடக்க நம்மை முழுவதுமாக தேவனுடைய கரத்தில் தந்து நாம் நடக்க வேண்டும். அப்போ இந்த நாட்கள் கூட தேவன் அதிகமாக அவருடைய ஆலோசனை எப்போது வெளிப்படுத்துவார்? நம்மை தாழ்த்தும் போது, அவர் கரத்தில் ஒப்படைக்கும் போது, அவர் சன்னதியில் காத்திருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய ஆலோசனையை நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த அனுபவங்கள் எல்லாம் தாவீதுக்குள் காணப்பட்டபடியால் தான் தாவீது இந்த இடத்தில் இப்படியாக எழுத முடிந்தது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி. அப்போ அந்த நாட்களுக்கு கூட நாம் கூட தேவனுடைய ஆலோசனை பெற்று நடக்க நம்ம ஒவ்வொரு நாளும் தாழ்த்த வேண்டும். இன்னும் கூட சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை ஆலோசனைப்படி நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பாருங்க, தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் நடக்கும்போது நமக்கு முடிவில் என்ன இருக்கும்? மகிமையாக இருக்கும். தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் செய்யும்போது என்ன செய்வோம்? அவர் சித்தத்துக்குள் காணப்படுவோம், அவருக்குள் மறைந்திருப்போம், அவருக்கு இஷ்டமானது செய்வோம். அப்போ ஆண்டவர் நமக்குள் எப்படி காணப்படுவார்? நமக்குள்ள இந்த மகிழ்ந்து களி கூறுவார். அப்போ இந்த நாட்களுக்கு கூட நாம் எந்த அளவுக்கு தேவ ஆலோசனை பெற்று அதன்படி எல்லாம் செய்கிறோம், நடக்கிறோம். இன்னும் கூட 139ஆம் சங்கீதத்தில் கூட நாம் வாசிக்கிறோம், உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று சொல்லி 139ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய ஆலோசனை என்ன இருக்குது? மிக அருமையானதாக இருக்கிறது, நேர்த்தியானதாக இருக்கிறது, நல்ல வழியை நடத்தக்கூடியதாக இருக்கிறது, நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை தரக்கூடியதாக இருக்குது. அப்போ தேவனுடைய ஆலோசனையில் நம்ம ஒரு விதமான ஒரு சோதனை பாதையில் கூட போகலாம். தேவனுடைய ஆலோசனை கேட்டு பெற்று அதன்படி செய்யும்போது, அந்த பாதையில் நாம் நடக்கும்போது நமக்கு சோதனை வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், அந்த பாதையிலெல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார்? மகிமை வைத்திருக்கிறார். அது முடிவில் எப்படி காணப்படும்? மகிமையாக காணப்படும். தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக காணப்படும். நம்முடைய ஜீவியத்தின் மத்தியிலிருந்து தேவன் மகிமைப்படுவார். நம் மத்தியிலிருந்து அந்த அப்படியாக மகிமைப்படுவதை அநேகர் காண்பார்கள். அநேகருக்கு அது ரட்சிப்பை கொண்டு வரக்கூடியதாக காணப்படும். அப்போ இந்த நாட்களுக்கு நாம் தேவனுடைய ஆலோசனைப்படி செய்யும்போது அது நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படியாக நாம் தேவனுடைய ஆலோசனைப்படி செய்யும்போது நம்ம எப்படி காணப்படுகிறோம்? நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு நதியாக காணப்படுகிறோம். அப்போ தான் அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அந்த நதி போகிற இடத்துல உள்ள எல்லாம் என்ன பண்ணும்? ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று சொன்னார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை கூட நாம் கூட வாசிக்கிறோம். 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாதது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆலோசனைப்படி எல்லாம் நாம் செய்யும்போது தேவன் நம்மை ஒரு நதியாக மாற்ற விரும்புகிறார். ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாக நம்மை மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புகிறார். அப்போ இந்த நாட்களில் கூட நாம் தேவனுடைய ஆலோசனைப்படி செய்யும்போது, நடக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம ஒரு நதியாக மாற்றுகிறார். அந்த நதியிலிருந்து என்ன புறப்படும்? ஆசீர்வாதங்கள் புறப்படும். அந்த நதியின் நடுவில் யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். அதனால் என்ன பண்ணுற? அந்த நதியை யார் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம்? தேவனிடத்தில் நாம் ஒரு நதியாக காணப்பட நம்ம ஒப்படைத்திருக்கிறோமா? நாம் எப்படி நமக்குள்ள ஆசீர்வாதம் புறப்படுகிறதா? இந்த நாட்கள் கூட நாம் தேவனுடைய நதியாக காணப்படும்படியாக நம்மை முழுவதுமாக தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போம். அடுத்தபடியாக நாம் கூட அவருடைய ஆலோசனைப்படி நடக்கும்போது எப்படி காணப்படுவோம்? நம்ம முழுவதுமாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்திருப்போம். சுய புத்தியின் மேல் சாய மாட்டோம். இதுதான் 3ஆம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் என்று சொல்லி எழுதப்பட்டது. இந்த நாட்கள் கூட ஆண்டவர் நம்முடைய பாதைகள் எல்லாம் செவ்வாய்ப்படுத்தி நடத்த விரும்புகிறார். நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் கரத்தில் ஒப்படைக்கும் போது, நாம் சுய புத்தியின் மேல் சாயாமல் அவரோடு சேர்ந்து நாம் நடக்கும்போது நிச்சயமாக நாம் நடக்கிற பாதையில் என்ன உண்டு? அந்த பாதை செவ்வையான பாதையாக இருக்கும். அந்த பாதையில் என்ன பண்ணும்? ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சரியாக நம்மை நடத்தி கொண்டே இருப்பார். அதில் தடை வராது. தடைகளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தால் எல்லாவற்றிலும் ஆண்டு நம்மை தூக்கி சுமந்து கொண்டு போவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் தூக்கி சுமந்து கொண்டு வந்தது போல் நம்ம கூட இந்த நாளுக்கு என்ன பண்ணுவார்? அவரை தூக்கி சுமந்து ஒவ்வொரு நாள் தூக்கி சுமந்து கொண்டு போய்கொண்டே இருப்பார், நம்மை நடத்தி கொண்டே இருப்பார். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் ஒருபோதும் சாயக்கூடாது. தேவனுடைய ஆலோசனை வெளிப்படும் போது அதன்படியெல்லாம் செய்ய நம்ம ஒப்படைத்திருக்க வேண்டும். அந்த ஆலோசனை அருமையானதாக வெளிப்படுறதால தான் நம்ம எப்படி காணப்படுகிறோம்? ஆண்டவரிடத்தில் நம்மை நதியாக மாற்றி ஆசீர்வாதத்தை நம்ம மத்தியிலிருந்து வெளிப்படுத்துகிறார். அப்படி ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, நம்முடைய பாதையை எல்லாம் அவர் செவ்வாய்ப்படுத்துகிறார். அந்த வழி பாதை சிறிதும் குறுகலுமான வழியாக இருந்தாலும் அந்த பாதையில் நமக்கு ஜெயம் உண்டு. அந்த பாதையில் நாம் நடக்கும்போது தேவனத்தை ஒரு பெரிதான மகிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த நாட்கள் கூட மகிமை பெற்றுக்கொள்ள தகுதியான பாத்திரங்களை காணப்பட நம்மை முழுவதுமாக தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போமாக. கர்த்ததாம் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கூட நீ எங்களுக்கு தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்கு ஆசோத்திரம். நீண்ட இடைவேளைக்கு பின்பு மீண்டுமாக உங்களுடைய பிள்ளைகள் நீர் சந்திக்கிறபடி ஆசோத்திரம். உங்களுடைய ஆலோசனைகளால் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்க, ஆசீர்வாதம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுடைய ஆலோசனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுவதாக. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதம். உங்களுடைய நன்மையினால் நிரப்புங்க, உங்களுடைய ஆலோசனையால் நிறைத்து அதன்படியெல்லாம் செய்ய கிருபைதான். கனமகிமை செலுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.